தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேடிஆர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நார்மல் ஃபோட்டோவை வந்து ஃபேஸ்புக்கில் 3Dயாக கன்வெர்ட் பண்ணி எப்படி அப்லோட் பண்ணுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த 3D ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட்டர் ஆப் எதுவுமே வந்து பயன்படுத்த தேவையில்லை. நீங்கள் வந்து டைரெக்டாகவே ஃபேஸ்புக்குள்ளாடி ஒரு சில செட்டிங்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்துறதன் மூலம் இந்த மாதிரியான 3D ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இப்போ வந்து நம்ம நார்மல் ஃபோட்டோவை வந்து 3Dயாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்காக முதலாவதாக உங்களுடைய ஃபேஸ்புக் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோவை வந்து கிளிக் பண்ணி அதன் மூலம் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 3D ஃபோட்டோ வந்து எனேபிள் ஆகாது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சம்திங் ஹியர்ங்கிறதுல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கீழே வாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3D ஃபோட்டோங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து பார்க்கலாம். ஸோ அதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3D ஃபோட்டோங்கிற ஆப்ஷன் வந்து காமிக்காதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோவின் கடைசியில் உங்களுக்கு எப்படி இந்த 3D ஃபோட்டோ வந்து எனேபிள் பண்ணுறதுங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த இடத்துல வந்து 3D ஃபோட்டோங்கிற ஆப்ஷனை வந்து கொண்டு வரலாம். ஸோ அது எப்படிங்கிறத இந்த வீடியோவின் கடைசியில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து 3D ஃபோட்டோ எனேபிளில் இருக்கிறவங்க இந்த 3D ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய கேலரியில் இருக்கக்கூடிய, அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு நினச்ச அந்த ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும் அது வந்து 3D ஃபோட்டோவை வந்து கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து 3Dயாக வந்து கன்வெர்ட் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக்கில் நார்மலாக ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்களோ அதே மாதிரி போஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ உங்களுக்கு தேவையான கேப்ஷன் என்ன வேணுமானாலும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு நார்மலான ஃபோட்டோ வந்து 3D ஃபோட்டோவாக கன்வெர்ட் பண்ணி எப்படி அப்லோட் பண்ணுறதுங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 3D ஃபோட்டோங்கிற ஆப்ஷன் வந்து காமிக்காதவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபேஸ்புக்கில் மேலே இருக்கக்கூடிய இந்த சர்ச் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து Facebook 360 என்று சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Facebook 360ங்கிற ஒரு பேஜை நீங்கள் வந்து பார்க்கலாம். அஃபிஷியல் பேஜ். அதுக்கு பக்கத்தில் வந்து ப்ளூ கலரில் டிக் மார்க் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜை வந்து லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃபேஸ்புக்கை விட்டு ஒரு வாட்டி வெளியில் வாங்க. வெளியில் வந்துட்டு நீங்கள் மறுபடியும் ஃபேஸ்புக் ஆப்பை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளாடி போங்க. உள்ளாடி போயிட்டு நீங்கள் வந்து இந்த ரைட் சம்திங்கில் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து 3D ஃபோட்டோங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிளில் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு நார்மல் ஃபோட்டோவை எப்படி ஃபேஸ்புக்கில் வந்து 3D ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். இது கரண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களுடைய சந்தேகத்தை உடனே தீர்த்து வைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.